திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிருக்கான மாபெரும் மாநாடு. பெண்கள் பயனாளிகளாக மட்டுமல்லாமல் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் உழைக்கும் பங்குதாரர்கள் என்பதை எடுத்துச் சொல்கிறது இந்த மாநாடு. சமூகத்தின் வளர்ச்சி பெண் விடுதலையிலிருந்தே தொடங்குகிறது. அதனை பெரியார், அண்ணா, கலைஞர் அவர்களின் வழியில் நம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகளிர் முன்னேற்றத்திற்கு என்றும் அயராது உழைத்து வருகிறார். திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கமே ரத்த பேதம் இல்ல, பால் பேதம் இல்ல என்பதுதான். அதுவே முழுமையான சமூக நீதி. வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு சம பங்களிக்கும் மகளிரை அங்கீகரித்து கௌரவிக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெண்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் குடும்பம், சமூகம் மற்றும் பொருளாதாரம் என அவர்களுக்காக பொறுப்புகளை சுமந்து வருகின்றனர். அவர்களுக்கு வழங்குவது உதவி அல்ல, உரிமை என்பதை மீண்டும் நிரூபிக்கும் விதமாக பெண்களின் உழைப்பை அங்கீகரித்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் அமைந்துள்ளது இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு. திராவிட மாடல் அரசின் மகளிர் நலத்திட்டங்கள் சலுகைகள் அல்ல, அவை தமிழ்நாட்டை தாங்கும் மகளிருக்கான உரிமை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் பல்வேறு திட்டங்களால் இந்தியாவிலேயே 44% பெண் தொழிலாளர்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. உயர்கல்வி படிப்பவர்களில் 47% பெண்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. அதிக பெண் தொழில் முனைவோரை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என பெண்களின் உரிமைகளை எல்லா தளங்களிலும் உறுதி செய்யும் ஆட்சியாக திராவிட மாடல் அரசை வழிநடத்தி வருகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெண்கள் நமக்காக தியாகம் செய்ய பிறக்கல, அவங்களும் நம்மை போலவே எல்லா உரிமையும் கொண்ட சக மனிதர்னு எண்ணமும் எல்லோருக்கும் தோன்றணும். அரசியல்ல வேலை பார்க்கிற இடத்துல எல்லா இடங்கள்லயும் உரிய மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் அவர்களுக்கு வழங்கணும். கேலி பேசுறதும் அவங்க வளர்ச்சியை கொச்சைப்படுத்துறதும் இருக்கவே கூடாது. அதுதான் உண்மையான சமுதாய சிந்தனை வளர்ச்சி. இதை எல்லோரும் கடைபிடிக்கணும்.